நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். ஹிட் சாங் காரணம் என்ன? அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 80களில் வந்த சின்ன வீடு திரைப்படத்தில் வந்த அட மச்சான் முல்ல மச்சான் அந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வீட்டில் அப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அந்த பாட்டை நம்மலாம் கேட்டு ரசிச்சிருக்கோம். ஆனால் அந்த வரிகள் புரிந்திருக்காது. நிச்சயமாக அந்த இசையிலேயே மயங்கி இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெப்பியான துள்ளல் நிறைந்த ஒரு இசை. இன்றைக்கி போய் இன்றைய கால பிள்ளைகள் கேட்டாலும் எந்த மாதிரி இசைக்கு மயங்காமல் இருக்க முடியாது. இன்று இரவு நேரத்தில் நிறைய பேர் கேட்கலாம் இந்த பாடல். தூங்க வைக்கும் பாடல் அல்ல, தூக்கத்தை கலைத்து விடும் பாடல் இந்த பாடல். இதில் குறிப்பாக இந்த பாடல் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நாதிரண்ணா அப்படின்னு ஒரு அந்த வார்த்தை அடிக்கடி அதில் சொல்லுவாங்க. ஒரு ஸ்வரம் போல் சொல்லுவாங்க. அந்த சொல்லுகின்ற விதம், அது ஒரு எந்த ராகத்தில் சொல்கிறாங்க என்ன அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த சொல்லுகின்ற விதம் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக துள்ளலாக இருக்கும். அந்த பாடலில் கூட பாக்யராஜ் 2 ஆக்ஷன் மாதிரி இளமையாக ஒரு இடத்துல இருப்பார். ஒரு கொஞ்சம் முதுமையாக சாமியார் மாதிரி ஒரு கெட்டப்பில் வருவார். அந்த சாமியாராக வர்றவங்க தான் இந்த நாதர்னண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நீங்கள் பாட்டை பாருங்கள். 4 பெண்கள் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பாக்யராஜ் 2 வேஷத்தில் இருப்பார். கதை எல்லாருக்குமே தெரியும், சின்ன வீடு கதை. அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த பாடலை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. எஸ் ஜானகி அவர்கள் இந்த மாதிரி பாடலை பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இல்லையா? கேட்டு ரசிச்சிருக்கோம். ஆனால் அவங்க தான் பாடினாங்கன்னுங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் டிவிஜின்னு 2 பேர் வருது, ஜென்ஸ் பேர். நான் நினைக்கிறது என்னென்னா, அதில் பாடல் ஒரு ஆண் குரல் பாடுது. அதெல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் நல்லா நமக்கு தெரியுது. அந்த நாதிரண்ணா சொல்கிறது அந்த டிவிஜி அவர்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இசை இளையராஜாவின் இசையை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத ஏறத்தாழ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட பாடல். அந்த படமே என்ன கருத்து கதைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த சுச்சுவேஷன் பாட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரியான ஒரு இசை, அப்படியே பொருத்தமான இசை. இன்றைக்கு கால பிள்ளைகளும் அதை பூமர்னு சொல்லி எள்ளி நகையாடாமல் அதை ரசித்து கொண்டாடுகின்றார்கள். கீழே போய் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் பார்த்தோம்னா இன்றைய பிள்ளைகளும் அதில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வரிகள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அந்த தொடக்க வரிகளாகட்டும், உள்வர வரிகளாகட்டும், எங்கெங்கே நாங்கள் நகரனாவிலே நின்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்னன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பாய், குட் நைட்.